அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி போட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் வானலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு பூண்டு நான் முழுசாக எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் உரித்து எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. 4 வல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா ரொம்ப சிறுவாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுலேயே மஞ்சள் தூள், தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அதையுமே 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு வெங்காயம் வதக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நான் இதிலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பதத்துக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுருங்க. இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை இந்த மாதிரி அரியணும். முழுசாகவே போடுவேன் நான். உங்களுக்கு தேவை இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் இதை 2ஆக போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். தேங்காய் பால் தான் சேர்ப்பேன். சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையுமே இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது மீன் போட்டுக்கலாம். நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 மீன் முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மாங்காய் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாங்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கொத்தமல்லி தூவி மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்குனிங்கன்னா மீன் குழம்பு ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.